மனிதர்களால ஈஸியா பெருசா கனவு காண முடியும், ஆனா சின்னதா கூட ஆக்ஷனை தொடர்ந்து செய்ய முடியாது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான காரணம் பின்னணியில பெருசா இருக்கு. அந்த பெரிய விஷயங்கள் என்னன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணாம பெருசா கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தீங்கன்னா சின்னதா கூட ஆக்ஷனா தொடர்ந்து செய்ய முடியாது. நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த வீடியோட எண்ட்ல யூ கெட் அ கிளாரிட்டி. எப்படி என்னோட பிக் ட்ரீமை சிம்பிளா நான் ஆக்ஷன்ஸ் மூலியமா ஈஸியா நான் அச்சீவ் பண்ணலான்ற மொத்த விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய மைல்யூட்டான விஷயங்களை மாத்தினா மட்டும்தான் உங்களால பெரிய கோல் அடைய முடியும். பெரிய கோல் அடைஞ்சா மட்டும்தான் உங்களால நிம்மதியா வாழ முடியும், ஃப்ரீடமா இருக்க முடியும், நினைச்ச விஷயத்த செய்ய முடியும், நினைச்ச இடத்துக்கு போக முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தாண்டி everything you get easily. கரெக்ட். யூ ஹேவ் அ பிக் ட்ரீம் பட் யூ ஹேவ் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மிஸ்டர் கோகுலகண்ணன். இது உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ற மொமெண்ட். லைஃப்ல நீங்க பெருசா நினைக்கிற ஒரு விஷயத்த அடையிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில இருக்கேன், மதுரைக்கு போகணும் அப்படின்னு நான் கிளாரிட்டியா நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ என்னுடைய கோல் மதுரை. பட் இங்க இருந்து நான் மதுரைக்கு போறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்கு தெரியுமா? நான் பஸ்ல போலாம், கார்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், பைக்ல போலாம், இல்லைன்னா ஏதாவது லாரி சர்வீஸ் ஓடுதா அதுல கூட நான் போலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழி இருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றேன், லிஸ்ட் எடுக்கிறேன். இதுல இப்போ நான் சூஸ் பண்ண வேண்டியது இப்போ என்கிட்ட இருக்க பட்ஜெட் என்ன, என் பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியில நான் போறது செட் ஆகும். என்னால இப்போ கேப் புக் பண்ணி போக முடியாது, என்னால இங்க இருந்து பைக்ல பெட்ரோல் போட்டு போக முடியாது. பட் என்னால ட்ரெயின்ல போனா ட்ரெயின் ஒரு டைமிங் தான் இருக்கு, என்னோட டைமுக்கு இல்ல. சரி, பஸ்னா த்ரூ பஸ் எத்தனை டைம், அதுவும் ஒரு டைமிங்ல தான் இருக்கு, ஆனா அது என் பட்ஜெட்ல இருக்கு. அப்போ த்ரூ பஸ்ஸும் இல்ல அப்படின்னா எங்க போனா எனக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். அப்ப நான் இங்க இருந்து பக்கத்துல விழுப்புரம் போயிட்டேன் அப்படின்னா விழுப்புரத்துல மதுரைக்கு அடிக்கடி பஸ் இருக்கு. அதாவது என்னோட டைமுக்கு, நான் அங்க ஒரு டைமுக்கு ரீச் ஆகும் நினைக்கிற டைமுக்கு அங்க இருந்து பஸ் இருக்குன்னா நான் முதல்ல சென்னையில இருந்து விழுப்புரம் போறேன், விழுப்புரம் இருந்து மதுரை போறேன். இல்ல எனக்கு த்ரூ டைமுக்கு பஸ் இருக்கு, அப்ப போறேன். முதல்ல நான் இதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் எங்க போகணுன்றது ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. அப்ப என்னோட பிக் ட்ரீம் வந்து மதுரை. இப்போ செகண்ட், நான் எதுலலாம் போய் அச்சீவ் பண்ணலாம் அந்த ட்ரீம்ன்ற லிஸ்ட் போடுறேன். காரு, பைக்கு, என்னென்ன வெஹிக்கிள், என்னென்ன ரூட் இருக்கு அப்படின்றதுலாம். இப்போ தேர்ட் திங், அதாவது இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கு நான் லிஸ்ட் போட்டேன். அதுக்கடுத்து இப்போ என்னோட பட்ஜெட், என்னால எவ்வளவு முடியும், என்னால எவ்வளவு செய்ய முடியும் பார்த்துட்டு அப்போ த்ரூவா பஸ் போக முடியுமா, ஏன்னா எனக்கு ஒரு டைமிங் ஒன்று இருக்கு. அப்போ அந்த டைம்ல முடிக்கணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர். அப்போ 2 ஸ்டெப் போகணும், 2 ஸ்டெப் போகணும், ஒரு ஸ்டெப்ல போகணும், ஒரு ஸ்டெப்ல போகணும். இதை எப்படி உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணலான்றது நான் சிம்பிளா சொல்றேன். உங்க லைஃப்ல ஒரு பெரிய கோல் இருக்கலாம், பட் அதுக்கு தேவையானது சின்ன ஸ்டெப் மட்டும்தான். எஸ், எவ்ரி சிங்கிள் டே நீங்க அந்த சின்ன ஸ்டெப்பை வைக்கலாம், உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். நான் ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு சேனலை உருவாக்கணும்ன்றது என்னுடைய கனவு. இப்போ அந்த கனவுக்கு நான் இருக்கக்கூடிய சின்ன ஸ்டெப் என்னன்னா இருக்கணும், டெய்லி ஒரு வீடியோ போடுறது மட்டும்தான். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த மாதிரி வீடியோனாலும் நான் போட முடியும். ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா எவ்வளோ நீஷ் இருக்கு தெரியுமா? எக்கச்சக்கமான நீஷ் இருக்கு. பட் நான் சூஸ் பண்ணிக்க நீஷ் சேஞ்ச் யுவர் லைஃப். ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஏன்னா நானுமே நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் எனக்கு கான்டென்ட் கிரியேஷன்ல வந்து ஒரு கிரேஸ் இருந்துட்டே இருக்கு. பட் ஒரு கண்டினியூட்டி இல்லை. அதுதான் என்னோட பிக்கஸ்ட் மிஸ்டேக். நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ அந்த கண்டினியூட்டியை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கும்போது தொடர்ந்து வீடியோ போடும். பட் நான் சூஸ் பண்ண கேட்டகரி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். என் லைஃப்ல நான் வந்து கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா என்னால ஆக முடியல, என்னோட ட்ரீமை நோக்கி போக முடியலன்னு யோசிக்கும் போதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய புக்ஸ் படித்தேன். கிட்டத்தட்ட இந்த புக்கெல்லாம் நான் ஒரு 2-3 டைம் படிச்சுட்டேன். அண்ட் அது இல்லாமல் அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை திரும்ப போய் படிப்பேன். இந்த புக்ல எல்லாம் நிறைய ஜெயிச்சவங்களுடைய கதையை சொல்லியிருப்பாங்க. ப்ரூஸ்லி எப்படி வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து $0 இருந்து $1000 மதிப்பு வாய்ந்த ஒரு இதை உருவாக்குனாரு, எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்க ஜெயிச்சவன்ட்டு நிறைய கத்துக்கலாம். அப்படி நான் தேடி பார்த்து தி சக்சஸ் பேட்டர்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சிம்பிள் ஸ்டெப். இப்போ என்னோட ட்ரீம் வந்து கான்டென்ட் கிரியேட்டரா ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணுன்ற ஒரு இலக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஸ்மால் ஸ்டெப்னா எவ்ரி சிங்கிள் டே டேக் வீடியோ, எடிட், அப்லோடிங். அவ்வளவுதான். இந்த 3 விஷயம் தான். இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஸ்டக் ஆகுறாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதுல நான் ரொம்பவே ஸ்டக் ஆயிருக்கேன். என்ன மாதிரி வீடியோ போடலான்னே எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஷார்ட்ஸ் போடலாமா, லாங் வீடியோ போடலாமா, ஷார்ட்ஸ் போடுறதா என்ன நீஷ்ல போடலாம், எப்படி போடலாம், எப்படி எடிட் பண்ணலாம், என்ன கண்டென்ட் எடுக்கலாம். ChatGPT போய் கேட்டா உடனே கொடுத்துருக்கு. பட் என்னால அதை கண்டினியூ பண்ணி போட முடியல. அப்போ அது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் எனக்கு கிரியேட் பண்ணுது. உங்களுடைய கோல் அடைகிறதுக்கான வழி என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அந்த வழியில பயணிக்கிறதே உங்களுக்கு சிரமமா இருக்கு. இப்ப இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதான் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன். ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 30 நாள் 300 நாளைக்கான கண்டென்ட் கூட என்னால ஈஸியா எடுக்க முடிஞ்சது ChatGPT யூஸ் பண்ணி. பட் அதை ஒரு நாள் கூட என்னால எக்ஸிகியூஷன் பண்ண முடியல. இடையில 10 நாள் கன்சிடர் பண்ணேன், 20 நாள் கன்சிடர் பண்ணேன், அப்புறமா ட்ராப் ஆச்சு. அப்புறம் 1, 2, 3 அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப ரீசெண்டா நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ராகுல் எம் யூடியூப் சேனல் அவர் வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாரு, நான் ஒன்னும் பர்ஃபெக்ஷன் கிடையாது, நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அதுல நிறைய லேக் இருக்கும், உட்காந்து எடிட்ல உட்காந்து
கட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஃப்ளூயண்டா பேசலாம் நினைக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. எனக்கு அது இன்ஸ்பயர் ஆச்சு. பட் அதெல்லாம் நான் அப்பவே வாட்ச் பண்ணிட்டேன் 2-3 இயர்ஸ். நமக்கு நிறைய விஷயங்கள் நான் தேடி 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 தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் உங்களை கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர போகுது. ஏன்னா அந்த டிசிஷன் என்ன வேணா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். பட் அந்த டிசிஷன் உங்களை கன்ஃபியூஷன் வந்து வெளியே கொண்டு வரும். லைக் நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ மதுரைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதாவது பஸ், ட்ரெயின் அந்த மாதிரி வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்டேஷன் தான் சொன்னேன். பட் ரூட் நான் சொல்லலாம். இப்போ நீங்க எவ்வளவு வழியில போகலாம், விழுப்புரம் போய் போகலாம், திருச்சி போய் போகலாம், இல்ல சென்னையில இருந்து ஹைவேல போகலாம், இல்ல ஹைவேலனா சுத்திட்டு போகலாம், என்ன வேணா நடக்கலாம். கரெக்டா? பட் நீங்க இப்போ டேக் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, பஸ்ல ஏறிட்டீங்க. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? டிரைவர் தான் உங்களை கூட்டு போக போறாரு. கரெக்டா? அப்போ அது போகும், நிற்கும், பெட்ரோல் போடுவாங்க, அங்க நிற்கும். ஆனா போக வேண்டிய இடத்துக்கு ஒரு டைமுக்கு போய் ரீச் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம கன்ஃபியூஷனா இருக்கும்போது இந்த கண்டென்ட் போடலாமா, அந்த கண்டென்ட் போடலாமா, இப்படி போடலாமா, அப்படி போடலாமாங்கும் போது ஸ்டாப் இட். நான் முதல்ல இதை பண்றேன், இதை நான் என்னால எவ்வளவு தூரம் கொண்டு போய் பண்ண முடியுமா நான் பண்றேன். அந்த கட்டத்துல ஸ்டாப் ஆகுதா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம். அந்த டைம்ல நான் முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நான் லைஃபை நகர்த்தினேன் அப்படின்னா என்னால ஈஸியா அதுல இருந்து ஸ்ட்ரக் ஆகாம நகர முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் சிம்பிளா சூஸ் பண்ணது, இப்போ எனக்கு என்ன தெரியுமோ நான் இதை கடந்து வந்தனோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே மக்களுக்கு பயனுள்ள விஷயம் தான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ப்ரோ உன் லைஃப்ல நீ நல்லா வரணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நான் வந்து தாண்டி வந்த பாதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சிம்பிளா இதை 1 இயர்ல எப்படி அச்சீவ் பண்ணலாம், யோசிக்கிறது பெருசா யோசி. ஆனா ஆக்ஷன்ஸ் நீ பெருசா பண்ணணும்னு நினைக்காத. சிம்பிளா டெய்லி பேசிஸ்ல பண்ணாலே போதும். நீங்க வந்து கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க்கும் ஒரு பெரிய ரோல் வகிக்குது. இல்லன்னா ஒத்துக்க முடியாது. உன் மைண்டு அதை அக்செப்ட் பண்ண பயப்படுது. நீ நல்லா நோட்டீஸ் பண்ணு, உன் லைஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதை நீ வந்து அடைஞ்சிருக்க. சின்ன வயசுல நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீ நினைச்ச. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, சூப்பரா ஓட்டுறாங்க போது நானும் ஓட்டி ஆகணும்னு நீ ஓட்டினேன். அந்த மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வான்ற. இப்போ வந்து இது இவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணுமா, அவன் என்ன சிம்பிளா பண்ணி அவன் ஜெயிச்சுட்டான், சம்பாதிச்சுட்டு இருக்கான், நீ இன்னொருத்தரோட லைஃபை பாக்குற அப்படின்னா கண்டிப்பா உன் லைஃபை முன்னேற்ற முடியாது. ஏன்னா எல்லார் லைஃபும் ஒண்ணு இல்ல. ஒருத்தன் ஒரு வீடியோல ஹிட் ஆயிடுறான், ஒருத்தன் 10 வீடியோல ஹிட் ஆயிடுறான், ஒருத்தன் 100 வீடியோல ஹிட் ஆயிடுறான். பட் எல்லாருக்குமே அது செட் ஆகாது இல்லையா? நமக்கான வழி என்னன்றது நமக்கு தெரியற அளவுக்கு ஞானம் இருந்ததுன்னா நம்ம எப்போ ஜெயிச்சிருக்கலாம். ஞானம் இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை உருவாக்கணும், வளர்த்துக்கணும். அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை திரும்ப 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 செய்யும் போது கிடைக்கிற விஷயம் தான் ஞானம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான விஷயத்த டெய்லி பேஸ்ல பண்ண போறோம். செகண்ட் திங், அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னோட சிச்சுவேஷன் என்னவா வேணா இருக்கலாம், நீ செய்ய வேண்டியது ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்னா 2 விஷயத்துல தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி, அதை டிசிப்ளினா நீ ஃபாலோ பண்ண போற. நான் என்னோடதுல நான் டெய்லி வீடியோ போட போற முடிவு பண்ணிட்டு அதை நான் பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற, உன் லைஃப் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறியோ அதை நோக்கி உன்னோட ஆக்ஷன்ஸை சிம்பிளா டெய்லி பேசிஸ்ல எடுக்க போற. ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இன் டெய்லி பேசிஸ், இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஃபார்முலா இன் சக்சஸ் பேட்டர்ன். சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன்னு சொன்ன எவனுமே அம்பானி ஆகல இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு ஆக்ஷன் எடுத்தவன் மட்டும்தான் அம்பானியாவும் அதானியாவும் ஆயிருக்காங்க. அப்போ ஆக்ஷன்றது எப்படி இருக்கும் ப்ரோ? நீ இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கலாமான்னா இல்ல. இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப சிம்பிள். உன்னுடைய பெரிய இலக்கடைய நீ செய்ய போற சின்ன சின்ன ஸ்டெப் தான். இதுக்கு பின்னாடியான சயின்ஸ் இருக்கு. இன்னொன்னு இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா நீ இந்த ஃபேக்டரை ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் உன்னால உன்னோட ட்ரீமை நோக்கினா பாதையை கொண்டு போக முடியும். நான் இப்போ இந்த வீடியோ அதை தான் உனக்கு சொல்லுது. உனக்கு கிளாரிட்டி கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கமே. ஓகேவா? எப்படி நீ சிம்பிளா ஸ்டெப் எடுக்கனால உன்னோட கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். கோலை நோக்கி நகர்றதான் முதல் வெற்றி. முதல்ல வெற்றிக்கும் தோல்விக்கும் நீ வந்து ஒரு பெரிய புரிதலை கொண்டு வந்துக்கோ. வெற்றினா என்ன? நான் நினைச்ச விஷயத்த அடைஞ்சிட்டா அது வெற்றி, நான் நினைச்ச விஷயத்த அடையலன்னா அது தோல்வியா? வெற்றினாலும் தோல்வினாலும் ஒண்ணுதான். நீ செய்யற செயலுக்கு நீ கொடுக்குற மதிப்பீடு தான் வெற்றியும் தோல்வியுமே தவிர வெற்றி தோல்வின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா நீ இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைச்சு செஞ்சியா, செய்யலையா, அக்செப்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோ. ஓகே, நான் ஏன் செய்யல, எனக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இப்போ அந்த பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணி இதை பண்ணிட்டேனா, அப்ப நாளைக்கு இதை நான் எப்படி பர்ஃபெக்டா பண்ணலாம், இல்ல இப்ப அடுத்து என்னால அது பண்றதுக்கான டைம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு நீ ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் யோசிக்கிறோம் தெரியுமா? ஒரு நிமிஷம் நீ நல்லா உன்னையே கவனிச்சனா அடுத்தவனை பத்தி அதிகமான நேரம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கோம், நம்ம இலக்கை பத்தி எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கோம், நான் என்னோட ஆக்ஷன்ஸை பத்தி எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கோம். உனக்காக நீ எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்க, அதுதான் ப்ரோ. நீ பிகரா திங்க் பண்றதுலாம் பிரச்சனை இல்ல, உனக்காக நான் டைமை நீ கொடுக்க மாட்டேங்கிற, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சோ கிவ் யுவர் டைம் டு யூ. உனக்கு நீ டைம் கொடுத்துக்கோ. உனக்கு டைம் கொடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு எவனாவது கேள்வி கேட்பான்னு நினைக்கிறியா? நீ தான் ப்ரோ கேள்வி கேட்கணும். என் டைம் நீ திருறதுக்கு யாரான்னு நீ தான் மத்தவனை பார்த்து கேள்வி கேட்கணும். ஃப்ரெண்டு கூப்பிட்டா வெளியே போயிடுற, அந்த இடத்துல என்னோட கோலுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல, வேற தேவையில்லாத விஷயத்துக்கு நீ படம் பார்க்க வெளியே போயிடுற, உன்னோட கோலுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல, அப்புறம் கோல் அச்சீவ் பண்ணலாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி அச்சீவ் பண்ண முடியும் சொல்லு? உனக்கு சென்ஸ் இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா உனக்கு கோவம் வருது பத்தியா? ஆனா அன்னைக்கு வர கோவத்தை நீ வந்து என்னைக்கு கொண்டு வரணும் தெரியுமா? என்னை எவனாவது கேட்டுறோன்னு பயத்துல ஒருத்தன் வேலை பார்ப்பான். நிறைய பேர் அப்படி வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? அதாவது எவனுமே என்னைய பார்த்து கேள்வி கேட்டுற கூடாதுன்றதுக்காக
பர்பஸ்க்காக நான் சரியா இருந்துக்கிறாங்க. இன்னொன்னு, என்னை நானே கேள்வி கேட்டக்கூடாது, அன்னைக்கு பண்ண வேண்டியது ஏன்டா பண்ணலன்னு உன்னை நீயே வந்து பாத்துட்டேன். ஏன்னா இப்போ உனக்கு கேள்வி இருக்கும்ல, அன்னைக்கு நீ காலேஜ்ல அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல்லயே நம்ம இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிருக்கலாம், இல்ல பார்ட் டைமா இந்த வேலை பார்த்து நம்ம அன்னைக்கே நிறைய மணி ஏர்ன் பண்ணிருக்கலாம், சேவ் பண்ணிருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு உன்னை பார்த்து ஃபீல் பண்றனா ப்ரோ, ரியலைஸ் பண்ணிக்கோ, நீ இப்ப கரெக்டான டைம்ல இருக்க. இப்பவும் உன்னோட 5 years 10 years இதை இமேஜின் பண்ணி கண்ணாடியில போய் பாரு. 10 வருஷம் கழிச்சு இருக்கிற உன்னோட வெர்ஷன் உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பான்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு இருக்க டைம் நீ யூஸ் பண்ணலன்னா நாளைக்கு வேஸ்டா தாண்டா இருப்ப அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மணித்துலயும் உனக்கு முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நீ நல்லா யோசிச்சு பாரு, காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்களா, ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்களா, ஏதாவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க வளர்ச்சிக்கு யூஸ் பண்றானா, உன்னை வந்து வீழ்ச்சி பண்றானா, உன்னை நல்லா வளர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கிறானா, இல்ல அவன் உன்னை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கானா, அவன் பேசுற வார்த்தை உன்னோட இலக்க நோக்கி கொண்டு போதா, இல்ல உன்னை அழிக்கிறவன் நோக்கி கொண்டு போதா, வேலை செய்ய வைக்கிதா, வேலை செய்யாம வைக்கிதா, யோசிச்சு பாரு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தப்பு சொல்லல, ஃப்ரெண்டு முக்கியம். பட் எப்போ உண்மையான ஃப்ரெண்ட் யாரு, கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் கூட இருக்கவன் உண்மையான ஃப்ரெண்டு. அது ஒரு தியரி. பட் அதை தாண்டி உண்மையான இது என்ன தெரியுமா, உன்னை வளர்த்தெடுக்கிறவன் தான் உண்மையான நண்பன். கோலை நோக்கி போயிட்டு இருக்க ப்ராசஸ்ல இருக்க உன் மைண்டை நீ நல்லா பாசிட்டிவா வச்சிருக்கோம். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான், தேவையில்லாத விஷயத்தை பேசுறான், மச்சான் அந்த மாதிரி கோல் நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உண்மையான ஃப்ரெண்ட் இல்ல. ஓகே நண்பா, நீ உன் கோலை நோக்கி போயிட்டு இருக்கேன், சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நீ பண்ணு, நீ எப்போ ஃப்ரீயோ அப்ப எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றது தான் உண்மையான நண்பன். நீங்களும் அதே மாதிரி தான் உங்க நண்பருக்கும் இருக்கணும். உண்மையிலுமே டே நண்பா நீ ஃப்ரீயா இருக்கியா, உன் மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பேசுங்க. ஏன்னா அவன் என்ன மனநில இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டானே பேசுவான், ஆனா அவன் வந்து ஒரு முக்கியமான ஏதாவது எமர்ஜென்சில இருப்பான், நம்ம பேசுறதெல்லாம் மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் அவன் ஃபோன் பண்ணும்போது நம்ம அவன் மொக்கையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மொக்கையை கேட்கறதுனால உன் லைஃப் மாறுதா, இல்ல அவன் லைஃப் மாறுதா, அதுல ₹1 நீ சம்பாதிச்சிருக்கியா, இல்ல அவன் ₹1 சம்பாதிச்சிருக்கானா, இல்ல அது மூலமா நீங்க என்னதான் இந்த சொசைட்டி கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க பெரிய கோல்லாம் இல்ல அப்படின்னா நீ இந்த வீடியோ பார்க்க மாட்டேன், அச்சீவ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நீ பண்றதுனால உனக்கு பலன் இருக்கா இல்லையா மட்டும் யோசி. எல்லா விஷயத்தையும் நீ யோசிக்கணும் ப்ரோ. படம் பார்க்கறதுல உனக்கு என்ன பலன் இருக்கு, இந்த படம் உன்னோட இலக்க நோக்கி நகர்த்துமா, நீ இந்த ஒரு கேள்வி மட்டும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மினிட்ஸும் உன்னை நீ கேள்வி கேட்டுக்கோயேன். இந்த விஷயம் என்ன கோலை நோக்கி கொண்டு போகுதா, இந்த விஷயம் நீ இலக்க நோக்கி கொண்டு போதா, இந்த விஷயம் நீ இலக்க நோக்கி கொண்டு போதா, எந்த செயலை நீ இலக்க நோக்கி கொண்டு போகுதா, உன் லைஃப் மந்திராவே மொத்தமா மாத்திக்கோ. இந்த விஷயம் என்ன இலக்க நோக்கி கொண்டு போகுதா. இப்ப நான் போன்ல பேசிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட், இவன் போன் வந்து எனக்கு யூஸ் இருக்கா. ஏன்னா மென்டாஸ்டா நீ பேசும்போது உன்னோட இலக்க நோக்கி போறதுக்கான வழிகள் அவங்க சொல்லுவாங்க. நீ நல்ல வீடியோ நல்ல விஷயத்தை கத்துக்கும் போது அது உன் இலக்க நோக்கி உன்னை கொண்டு போயிட்டு இருக்கு. பட் நீ பேசுற அந்த ஒரு பேச்சு வெட்டி பேச்சு வச்சுக்கோ ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ டைம் வச்சு அதுல வெட்டி பேச்சு பேசி முடிச்சிரு. ஆனா அதுக்கு போகுது நீ லவ் பண்றியா, சி வாட் எவர் இட் இஸ் உன் லைஃப் நீ என்ன பண்ணிக்கோ. ஆனா டெய்லி 1 hour 3 மணி நேரமோ உன் லைஃப்ல அந்த பெரிய கோலை ஐடென்டிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்ணி டிசிஷன் எடுத்து அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணு. இப்ப நான் என்னோட லைஃப்ல சொல்லிட்டேன். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours நான் வந்து டெய்லி நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு லாங் வீடியோ நான் எடுக்கிறேன், அதை எடிட் பண்ணி அதை ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை டெய்லி பேஸ்ல போடுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மில்லியன் வியூஸ் எனக்கு. ஏன்னா நீங்க என்னோட வியூஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்க, கம்மியான வியூஸ் பண்ண வீடியோ ஒரு டைம் கிளிக் பண்ணி பாருங்க, அதுல சொல்லியிருக்க கருத்துக்கும் அதிகமான வியூஸ் பண்ண வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, அதுல சொன்ன கருத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆல்கரிதம் எதற்கணும் அதுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது மூலமா நான் என்ன கத்துக்கிறேன், ஒவ்வொரு டைம் எப்படி நல்லா பேச வரும், இன்னும் என்ன பேசியிருக்கலாம். ஏன்னா நம்ம செஞ்ச செயல்ல இருந்தா நம்ம கத்துக்க முடியும். செய்ய போற செயல்ல நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு வரைஞ்சு ஒரு அந்த பர்ஃபெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் செய்யவே மாட்டேன். இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கா இதை மாத்திக்கிறேன். மக்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் தேவையா கொடுப்போம். ஏன்னா உனக்கு என்ன தேவையோ உண்மையில வாட் யூ வாண்ட் ரியலி, அதாவது உனக்கு இந்த விஷயத்த ஸ்ட்ரகிளா இருக்கான் ப்ரோ, இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு வச்சு நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் சக்சஸ்ல தோத்தவங்க ஜெயிச்சவங்க அனலைஸ் பண்ணி உனக்கு நான் டெப்தாவே சொல்றேன். நீ கமெண்ட் பண்ணு, ஸ்பெசிபிக்கான ஒரு லைஃப்ல அதுக்கான ஒரு வீடியோவே போடுறேன். இந்த வீடியோல நீ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீ வந்து எங்க போகணும் முடிவு பண்ணிட்டியா, செகண்ட் என்ன ரூட்னு டிசிஷன் மேக் பண்ணிட்டியா, அந்த வழியில போறதுக்கான தடைகள் என்னவோ அதுல இருந்து நீ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அதை ஓவர் கம் பண்ணு. அந்த டிசிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணு. நீ டிசிஷனை எடுத்து மூளை கொடுத்து நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அது என்ன வீடியோ ஏது வீடியோன்றதெல்லாம் அடுத்து அனலைஸ் பண்ணி நான் மாத்திக்கணும். ஓகேவா, இது உண்மையிலுமே பயனுள்ளதா இருக்கா, உண்மையிலுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ஸ்டோரி டெல்லிங் பண்றேனா, ஏன்னா எப்படி ஒரு பேசணும் அப்படின்றதுலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஆனா நான் முதல்ல பண்ண வேண்டிய ஓவர் கம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, டெய்லி நான் வீடியோ போடணும். எல்லா சக்சஸ் பீப்புளும் அதுதான் பண்ணிருக்காங்க. ஒரு டிசிஷன் எடுத்து அதை போயிருப்பாங்க, அது ரைட்டோ தப்போ அந்த அடுத்த டிசிஷன் எடுப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கிட்டே போக உன்னோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். அது எந்த விஷயம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீ ஒரு முடிவு எடுக்கிறது மட்டும்தான். உனக்கு தப்புன்னு தோணா மாத்திக்கோ, ரைட்டுன்னு சொன்னா கண்டினியூ பண்ணு. இதுவே உன் லைஃபை சேஞ்ச் பண்ணிடும். உன் கையில இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, உழைக்கிறது மட்டும்தான். அதை உழைக்கிறத டைரக்ஷன் பார்த்து இப்போ உனக்கு தெரிஞ்ச டைரக்ஷனை நோக்கி போ. எவன்
இங்க பாரு, நீ கஷ்டப்பட்டிருக்க கஷ்டப்படல, எவனாவது சொல்லணும்னு நினைச்சனா உன் மனசாட்சிக்கு தெரியணும் நீ கஷ்டப்பட்டிருக்கியா இல்லையே. உன் லைஃப்ல நீ அடுத்த கட்டத்துக்கு போக மனசாட்சி உனக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்பவாவது புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு டைம் படம் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ என் கோல் இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தயவு செய்து அந்த என்டர்டைன்மெண்ட் பண்றேன்னா லிமிட்டா வச்சுக்கோ. 2 மணி நேரம் பார்க்கல என்டர்டைன்மெண்ட் உனக்கு ஆஸ்கார் அவர் கொடுக்க போகல. அந்த இடத்துல நடிச்ச ஹீரோக்கு தான் ஆஸ்கார் அவர் போகும். பாக்குற உனக்கு ஏதாவது ஆஸ்கார் அவர் தர்றாங்களான்னு சொல்லி நம்மளும் எல்லாரும் போய் படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த படத்தை கிரியேட் பண்றவனுக்கும் அந்த படத்துல நடுறாங்க. நீ என்ன உழைப்ப கொடுக்குற, படம் பாக்குறதெல்லாம் உழைப்புன்னு சொல்லிட்டு இருக்காது. அடிச்சுடுவேன். சாரி ப்ரோ, கொஞ்சம் கோமா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ. ஏன்னா இலக்கு அடைறதை தாண்டி உனக்கு பெரிய விஷயம் என்ன இருக்கு யோசிக்க, உன்னால முன்னேற முடியும். இந்த வீடியோ ஒரே ஒரு நோக்கம், இந்த வீடியோவை பார்த்தா ஏன்னா ட்ரீம் பிக்கா வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால எவ்வளவு விஷயத்த ஷேர் பண்ண முடியும் என்னோட ஒரே நோக்கம் தான். இது மூலமா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். நீ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோ. அந்த கோல் தான் உன்னோட லைஃப். உனக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து நீங்க ரூட்டை ஃபிக்ஸ் பண்ண போற, எந்த ரூட்ல போலாம் பண்ணு. அது உனக்கு இன்னும் வந்து ஆக்ஷன் கிளாரிட்டி கொடுக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் கிளாரிட்டி கொடுக்கும், அடுத்து ஆக்ஷன் கிளாரிட்டி கொடுக்கும். பண்றது மட்டும் தான் ப்ரோ. அதுல நீ கஷ்டப்படுற ஈஸியா போற இதெல்லாம் மேட்டர் இல்ல, நீ வந்து செஞ்சுட்டு இருக்க அதுதான் மேட்ரு. டெய்லி செய். நீ வந்து ஒரே பலனளிக்குதா இல்ல உனக்கு தப்பான வழியில கொண்டு போகுதா நீ பண்ற ஒரு விஷயம்? இல்ல அது மத்தவங்களுக்கு பலனளிக்கா இல்ல மத்தவங்களுக்கு தவறான விஷயத்த கொண்டு போதான்னு மட்டும் யோசி. சும்மா உன்னை சுத்தி இருக்க 4 பேர் தான் டென்ஷன் ஆகும். அந்த 4 பேர் வந்துட்டு இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல, அவனுக்கு நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்ல ஒருத்தனும் சொல்ல மாட்டான். சும்மா நல்லா இல்ல நல்லா இருக்கு, இந்த 2 விஷயம் தவிர ஒருத்தனை மதிப்பிட முடியுமா அப்படின்னு ஏதாவது சொல்லுவானுங்களா? மாட்டானுங்க. அதனால 4 பேரை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ அந்த 4 பேரை தாண்டி இருக்கவங்க ப்ரோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. யாரா கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல நீ பண்ற செயல் வந்து சொல்றாங்களா ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா அப்ப நீ நல்ல உள்ள போயிட்டு இருக்க, ஓகேவா? திரும்ப திரும்ப பாசிட்டிவான விஷயம் வந்துட்டு நல்ல உள்ள போற, நெகட்டிவான விஷயம் வந்தாலும் நல்ல மாட்டேன்னு சொல்றது இருக்கா இல்ல உன்னோட செயல் அவங்களுக்கு பலனளிக்காம இருக்கான்றதான் நோட்டீஸ் பண்ணும். அந்த செயல் எவனுக்காவது பலனளிச்சுன்னா நீ நல்ல ரூட்ல போற. அவன் உன்னை பத்தி சொல்றான்னா அதெல்லாம் நீ கேர் பண்ணிக்கவே பண்ணிக்காத. நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படிலாம் இல்ல, மத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயத்த நீ பண்ண போற. ஏன்னா உன்னோட ட்ரீம் பிக்கா இருக்குன்னா என்ன, கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்க, 1000 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கனாலும் என்ன பண்ணும், ஒண்ணு வேலை பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும். இந்த விஷயம் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன், தி ஆர்ட் ஆஃப் கிவிங் சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன், கார்ட்ல வரும் இல்லைன்னா அந்த வீடியோட எண்ட்ல வரும். அந்த வீடியோ போய் பாரு, அதுக்கு பின்னணி இருக்க விஷயம் உனக்கு தெரியும். எப்படி 1000 கோடி சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணிருக்காங்க, இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அது உனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஜேர்னியை நான் எக்ஸாம் அந்த வீடியோ பண்ண கிளாரிட்டி இல்ல அந்த விஷயம் கூற முடியுது. ஏன்னா நம்ம கொடுக்கதான் நமக்கு நிறைய நான் கத்துக்கிட்ட அந்த பாடமே அதுதாங்கும் போது இவ்வளவு பேர் இருந்துச்சு. அதனால நான் பண்றேன். கொடுக்கறதா ஆயிடுச்சு, மத்தவன் நலனுக்கு கருதி கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு கான்டென்ட் கிரியேஷன் இன்னைக்கு பாக்குற டேட்டி நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ. இது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஹிட் ஆக நேரத்துல ஹிட் ஆகும், தேவை நேரத்துல கண்டிப்பா உனக்கு காட்டும். உனக்கு புரிஞ்சுக்கோ ப்ரோ, புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ. லைஃப்ல வந்து உனக்கு யாரு பண்ணனா உன்னோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கவங்க கண்டிப்பா உனக்கு முக்கியம் தான். ஏன்னா மத்த யாருமே உனக்கு முக்கியமான்றதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அதை வந்து முடியலாம் இல்ல, எவன் சொன்னாலும் நீ அதை கேட்காத, நான் சொன்னாலும் அதை கேட்காத. ஏன்னா இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ, ஸ்டெப்ஸ். இதை நீ எடுத்து பயன்படுத்தினா மட்டும்தான் நீ ஜெயிப்ப. இவ்வளவு தூரம் கேட்டதை தாண்டி நீ ஸ்டார்ட் பண்ண புள்ளியில தான் நிக்க போகுது. நீ ஆக்ஷன் எடுத்தனா மட்டும்தான் நகர ஆரம்பிப்ப. அந்த ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் நீ பண்ணணும், அதை எவ்வளவு எஃபோர்ட் போட்ட அதுக்கான ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது. சோ வாழ்த்துக்கள் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இவ்வளவு தூரம் பண்ணா எனக்கு ரொம்ப சம்பிக்கை இருக்கு. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை வெற்றி பெறணும். இறைவா வாழ்க வளமுடன். நல்ல ப்ரோ, பண்ணிக்கோ, சேர்ந்து வளருவோம். நீமா தான் அடுத்த ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்குறோம். அதாவது கொடுக்கும் தன்மை வந்துருச்சுனாலே கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி நான் நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு கணமும் நீ செயல்படுறதுதான் கொடுக்குறது. ரொம்ப பெருசாலாம் கொடுக்கறதுனா என்னமோ ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காத. நீ ஆக்ஷன் எடுக்கிறல்ல, அதுக்கு போறியா அந்த இலக்கே வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுனால தான். நீ 1000 கோடி சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவல்ல, அது எல்லாமே நிறைய தெரிஞ்சுப்பேன். ஆர்ட் ஆஃப் கிவிங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல நீ எந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பா 100% நான் சொல்றேன் உனக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏதாவது 1-2 மட்டும் தான் விளாகா இருக்கும். 1-2 தேவையில்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், தேவையில்லாத வீடியோஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்கனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பயனுள்ளதா தான், கண்டிப்பாக பயனுள்ள தகவலை மட்டும்தான் நான் இந்த சேனல்ல போடுவேன்.